சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் TKS சேகர் ஐயா அவர்கள் 1993ஆம் ஆண்டு முதல் தம்மை மனவளக்கலையில் இணைத்து கொண்டு அருட்தந்தை அவர்களிடம் நேரடியாக காயகல்ப பயிற்சி, பிரம்மஞானம், அருள்நிதி பயிற்சி, பேராசிரியர் பயிற்சி, காந்த தத்துவ விளக்க பயிற்சிகள் போன்றவற்றில் கலந்து கொண்ட பாக்கியம் பெற்றவர்கள். ஐயா அவர்களின் கல்வி தகுதியாக BSc முடித்துள்ளார்கள். நம்முடைய ஆன்மீக கல்வி முறையில் MA, MSc யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் மற்றும் PhD வரை முடித்துள்ளார்கள். 1995ஆம் ஆண்டு தம் துணைவியாரை மனவளக்கலையில் இணைத்தார்கள். சென்னை ஆதம்பாக்கம் காம்ட்ரஸ்ட் 2002ஆம் ஆண்டு உருவாக்கி அறங்காவலராக செயலாற்றிக் கொண்டு தம்பதியர்களாக இருவரும் அருட்பணி செய்து வருகின்றார்கள். 2006ஆம் ஆண்டு முதல் சென்னை டி நகர் போத்தீஸ் மனவளக்கலை மன்றத்தில் செயலாளராகவும் 2010 முதல் 2018 வரை உலக சமுதாய சேவா சங்கம் திருவான்மியூர் தலைமைச் சங்கத்தில் இணை செயலாளராக சேவை செய்துள்ளார்கள். 2019ஆம் ஆண்டு முதல் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பொதுச் செயலாளராக சேவை செய்து கொண்டு வருகின்றார்கள். 2015 முதல் 2020 வரை ஸ்மார்ட் இணை இயக்குனராகவும் 2017ஆம் ஆண்டு முதல் சென்னை மாநகர அறிவுத்திருக்கோயில் நிறுவி தம்பதியராக சேவையாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். 2017ஆம் ஆண்டு ஞானாசிரியர் விருது பெற்றவர்கள் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் PhD மாணவர்களுக்கு கைடாகவும் சேவையாற்றி வருகின்றார்கள். இத்தகைய பல சிறப்புகளை உடைய ஐயா அவர்களை கனவுகளுக்கு கண் திறக்கும் கல்வி என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தைதாய் இருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்தொதொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த இருயிர் வினைகள் அறமோ மற்றும் அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்தி மகிழ்வோம். குருவே துணை. அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மனவளக்கலை அன்பர்களே, ஆன்மீக நாட்டமுடைய சகோதர சகோதரிகளே, இந்த ஜூம் ஆன்லைன் புரோகிராமை சிறப்பாக நடத்தி வரும் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய IT இயக்குநரகத்தினுடைய இயக்குனர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களே, ஆசான் அருள்தந்தை அவர்களுடைய அருளாசியோடு உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் வழிகாட்டுதலிலே நமது சங்கம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. நமது தலைவர் டாக்டர் SKM ஐயா அவர்கள் 23ஆம் தேதி பத்மபூஷன் விருதினை பெற்றிருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு அவர்களை நாம் அனைவரும் வணங்கி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலை இன்னும் பல உயர் நிலைகளிலே நமது அமைப்பு உயர வேண்டும் என்று மனதார விரும்பி, அருள்தந்தை அவர்கள் ஆன்மீக உலகிலே மிகப்பெரிய ஒரு திரட்சி முறையை ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். தத்துவ சிந்தனைகளையும் பயிற்சிகளையும் எளிமைப்படுத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆன்மீக எழுச்சியினை மனித குலத்திற்கு ஏற்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஆங்காங்கு மனவளக்கலை மன்றங்கள் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஆசிரியர்கள் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அறிவுத்திருக்கோயில் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கிறது. வெளி நாடுகளிலே புதிய நாடுகளிலே மன்றங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே இந்த நிகழ்வு உலகமெங்கும் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புரோகிராம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்தனை அன்பர்களையும் மீண்டும் வணங்கி வாழ்த்தி இன்றைய தலைப்பாகிய கனவுகளுக்கு கண் திறக்கும் கல்வி என்ற ஒரு கருத்தினை நாம் பார்க்கலாம். அன்பர்களே, அறிஞர் பெருமக்களே, மதிப்பிற்குரிய தலைவர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, இந்த தலைப்பு ஒரு ஆழமான ஒரு தலைப்பு. மனித வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தலைப்பு. கண் திறந்தால்
என்னென்ன நடக்கும்? கண் திறந்தால் வாழ்க்கை திறக்கும், ஞான வாழ்வு அமையும், ஆன்மீக வாழ்வு அமையும், மனிதன் அடைய வேண்டிய அனைத்தையுமே அடையலாம், வாழ்வின் நோக்கத்தில் வெற்றி பெறலாம். அந்த உயர்ந்த ஒரு சிந்தனையைத்தான் நாம் இன்றைய சிந்திக்க இருக்கிறோம். அடிப்படையில் இந்த உலகத்தில ஒரு அமைதி எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் அது மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறது என்பதையெல்லாம் ஞானிகள் கண்டார்கள். நமது அருள் தந்தையவர்கள் அதற்காகவே இந்த அமைப்பை உருவாக்கி பல்வேறு ஆன்மீக பயிற்சிகளை எல்லாம் வழங்கி வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த கல்வி ஒவ்வொரு மனிதனும் அடைய வேண்டியதை அடைவதற்கு உதவி செய்யக்கூடிய கல்வி. எத்தனையோ கல்வி இந்த உலகத்தில் இருக்குது. எழுத்துக்கல்வி, மொழிக்கல்வி, தொழிற்கல்வி, விஞ்ஞான கல்வி, பல பல கல்விகளை மனித அறிவினால் மனிதன் பல்வேறு நிலைகளில் கற்றுக்கொண்டு உயர்ந்து கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தையும் உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு கல்வி மனிதனுடைய உள்ளத்தை மேம்படுத்தி மனித வாழ்க்கையை சிறப்படைய வைக்கக்கூடிய ஒரு கல்வி. அது ஆன்மீக கல்வி, ஞானக்கல்வி, யோகக் கல்வி, அறக்கல்வி, தெய்வீக கல்வி, மாண்புமிக்க கல்வி என்று நாம் பார்க்கிறோம். அத்தகைய கல்விக்கு ஒரு அடித்தளமாக ஒரு ஞான கவியை இந்த நேரத்திலே நாம் சிந்திப்போம். இது மகாகவி பாரதியாருடைய இந்த தலைப்பு சொன்னோடனே உங்களுக்கு அந்த கவி ஞாபகத்துக்கு வந்திருக்கும். மனதில் உறுதி வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மனதில் உறுதி வேண்டும். கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். ஓம் 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 ஓம். ஒரு எழுச்சி மிக்க ஒரு ஆன்மீக ஒரு கவி நிறைந்த கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் எந்த ஒன்றை மனிதன் அறிந்தால் இந்த அனைத்தும் கிடைக்கும், அந்த ஒன்றைத்தான், அத்தகைய ஒரு ஞானத்தைத்தான் இந்த வரிகளை பார்க்கும் பொழுது மனித வாழ்க்கையில ஒரு விழிப்புணர்வு மனிதன் அடைய வேண்டும். காலம் காலமாக மகான்கள் சொல்லி வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய அறிவை மனிதன் அடைய வேண்டும். மனிதனுக்கு தான் குடும்பம் என்ற ஒரு சிறு எல்லையை தவிர்த்து அதற்கும் மேலாக அதோடு சமூக பொறுப்பிலே மனிதன் உயர வேண்டும். ஆன்மீக உயர்வு, ஆன்மீக உணர்விலே உயர வேண்டும். மனித நேயம் வேண்டும். இதையெல்லாம் நினைவூட்டுகிறது இந்த கவிகளை. அப்ப கண் திறந்தால் வாழ்க்கை திறக்கும். இந்த கேள்வியை நம்ம கேட்கும்போது நமக்கு ஒரு இது தலைப்பை கேட்டவுடன் ஒரு கேள்வி வரும். அதாவது அது என்ன, கண் திறந்தால் வாழ்க்கை திறக்கும்? கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப இங்கே சொல்லப்படுவது உடல் கண்கள். நாம் கண்கள், உடல் கண்கள் நாம திறந்திருக்கிறோம். அதன் மூலமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஞானக்கண் திறந்தால் மனிதன் உயர்கிறான். பிறக்கிறோம், வளர்கிறோம், படிக்கிறோம், வேலை செய்கிறோம், குடும்பம் நடத்துகிறோம். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்று கொண்டே இருக்கிறோம்.
இப்ப இதுதான் வாழ்க்கையா, இதற்காக தான் மனித பிறவியா என்ற கேள்வி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கிறது. சிலருக்கு விடை கிடைக்கிறது, சிலருக்கு விடையே கிடைக்காமல் போய்க்கொண்டே இருக்கிறார். ஆனால் விடையை உணர்ந்தவர்களோ, விடையை சொன்னவர்களோ அழுத்தம் திருத்தமாக ஒரு கருத்தை சொல்கிறார்கள். தன்னை அறிந்து உண்மையை உணர்ந்து ஞான கண் திறந்து வாழ்வதே மனித வாழ்க்கையினுடைய உயர்ந்த நோக்கம் என்று அழுத்தம் திருத்தமாக அந்த விடையினை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மகான்கள். இப்ப நம்மள்ட்ட 2 கண்ணு தானே இருக்குது அப்படின்னா இன்னொரு கண்ணும் இருக்குது. இப்ப இந்த கண்கள் மூலமாக நாம் வடிவங்களை பார்க்கிறோம், வெளிச்சத்தை பார்க்கிறோம், புற உலகை பார்க்கிறோம். இந்த உலகத்தை இந்த கண்கள் பார்க்கின்றன. ஆனால் இந்த கண்களால் உண்மையை பார்க்க முடியுமா? ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியாக சிரித்துக்கிட்டு இருக்கிறார். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று சிரித்துக் கொண்டிருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அவர் உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனையை வைத்துக் கொண்டே சிரித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே நமது கண்கள் அவர் சிரித்துக் கொண்டிருக்கிறார், ஆகவே அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று காட்டுகிறது. அப்ப வெளிப்புறத்தை மட்டுமே இந்த கண்கள் பார்க்கின்றன. ஆனால் ஒரு மனிதனுக்கு இன்னொரு கண் திறக்கப்பட்டால் அது உள்ளத்தை பார்க்கும், உள்ளதை பார்க்கும், உண்மையை பார்க்கும். இந்த உடல் கண்களோ பொருட்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் காணும் இந்த உலகம், ஒரு குழந்தை பாருங்க, இந்த உலகத்துல பிறந்து அந்த வளர்ந்து கொண்டே வருகிறது. அவ்வாறு அது பார்க்கக்கூடிய அனைத்தையும் அது இந்த 2 கண்களால் பார்த்து அதை அடைய வேண்டும், அதை அடைய வேண்டும், அதை என்னவென்று பார்க்க வேண்டும் என்று ஆர்வம் வருகிறது. அப்ப இது உள்ளார அதற்குரிய காரணம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. ஒவ்வொரு மனித அறிவுக்குள்ளாகவும் ஒன்று இருக்கிறது. இந்த நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம், இந்த காலம், தற்போது சமீபத்துல தான் உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டது. உலகமெங்கும் மிகுரு பெரிய யோகாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இந்த மக்கள் குலத்திலே ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நமது உலக சமுதாய சேவா சங்கம் சென்ற வருடம் மிக சிறப்பாக நடத்தியது. அதே போல இந்த வருடம் அதைவிட மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டு இருந்தது. பல்வேறு இடங்களிலே மக்களுக்கு யோக விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் கடமையும் பொறுப்பும் எல்லா ஆன்மீகத்தை உயர்ந்தவர்களுக்கு இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு இது போய் சேர வேண்டும். எல்லாருக்கும் போய் சேரணும். ஆனா இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும் என்று நமது உலக சமுதாய சேவா சங்கத்திலே ஸ்கை யூத் விங் என்று ஒன்று தொடங்கி இருக்கிறோம். இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு அழைப்பு. அன்பான இளைஞர்களே, உங்களிடம் திறமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. விஞ்ஞான அறிவை மிகப்பெரிய அளவிலே வளர்த்து கொண்டு வருகிறீர்கள். இதற்கு எல்லாம் கூட உங்களுடைய மனதில் ஒரு பெரிய கனவு இருக்கிறது. எல்லா மனிதர்களிடம் இருக்கிறது. அது இளைஞர்களிடமும் அதிகமாக இருக்கிறது. சிறு வயதிலேயே பல கனவுகளை அவர்கள் அதிகமாக வைத்துக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஒரு வழியை காட்டக்கூடிய, ஒரு நல் வழியை காட்டக்கூடியதுதான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. படித்து பட்டம் பெறுவது மட்டும் ஒரு முழு வெற்றி அல்ல. அதனோடு பண்பு கல்வி சேர வேண்டும், ஒரு மாண்பு கல்வி சேர வேண்டும். பண்புடன் மாண்புடன் வாழ்வதே முழு வெற்றி என்று இன்றைக்கு ஆன்மீக பெரியவர்கள் எல்லாம் இந்த ஒழுக்க பழக்க கல்வியையும் பண்பு கல்வியையும் மாண்பு கல்வியும் கொடுத்து கொண்டே வருகிறார்கள். படித்து பணம் சம்பாதிப்பது மட்டும் ஒரு வெற்றி அல்ல. பணம் சம்பாதிப்பது மட்டும் சாதனை அல்ல. மனித நேயத்துடன் வாழ்வதே மிகப்பெரிய சாதனை. அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அறிவு இருக்கிறது, தொழில்நுட்ப அறிவு இருக்கிறது, ஆனால் வாழ்க்கை அறிவு இருக்கிறதா? இன்னைக்கு எல்லாம் டெக்னாலஜி எல்லா கருவிகளையும் பயன்படுத்த கற்றுக்கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் எல்லாம் நிறைய அதுல அதிகமாக இருக்கிறார்கள். ஆனா மனதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்களா? அது தெரிய வேண்டாமா? உலக செய்திகளை எல்லாம் அறிந்து கொள்கிறோம். நம்மை பற்றி அறிந்திருக்கிறோமா? எல்லாத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோமா? நம் உடலை பற்றி, நம் உயிரை பற்றி, நம் மனதை பற்றி, நம் உள்ளத்தை பற்றி
இந்த உடலை இயக்குகிற சாஃப்ட்வேரை பற்றி, இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஹார்ட்வேரை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? ஆகவே பெரிய அறிவாளியாக இருந்தால் மட்டும் போதாது, அறிவை நல்வழியில் செயல்படுத்த, அந்த அறிவை கொண்டு அனைத்தையும் முறையாக அறிந்து அனுபவிக்க ஒரு பெரிய ஞானம் பெற வேண்டும். ஞானியாக மாற வேண்டும். ஞானக்கண்ணை திறக்க வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதன் அறிவிலே உயர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். ஆரம்பத்தில் முதல்ல சிந்தித்து வாழ வேண்டும். இன்று நான் என்னென்ன நினைத்தேன், இன்று நான் என்னென்ன பேசினேன், இன்று நான் என்னென்ன செய்தேன் என்று அடிக்கடி நம்மை பற்றி சிந்திக்க வேண்டும். குறிப்பாக தியான பயிற்சியிலே ஈடுபட வேண்டும். அப்பொழுது மனம் அமைதி அடையும், நல்ல எண்ணங்கள் உருவாகும், நல்லவர்களுடனெல்லாம் பழக வேண்டும், நல்ல பண்புகள் வளர்ந்து கொண்டே வருகிறது. நல்லவர்களோடு பழக பழக நல்லதே எண்ணி, நல்லதே பேசி, நல்லதே செய்து. ஏன்னா மனிதன் தவறிழைப்பது மனதினுடைய தன்மை. ஆனால் மீண்டும் தவறு செய்யாத விழிப்பினை அடைவதற்கு நல்லதே எண்ணி, நல்லதே செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது மனித வாழ்க்கையிலே பல்வேறு நிலைகளில் மனிதன் உயர்ந்து உலக அமைதிக்கு ஒரு வழிகளாக இவைகளெல்லாம் அமைகின்றன. இப்ப அரசாங்கத்தினால் மட்டும், ஆட்சியாளர்களால் மட்டும் இந்த உலக அமைதியை கொண்டு வந்து உருவாக்க முடியுமா என்றால், அது எங்கே இருக்கிறது என்றால் மனித மனங்களில் இருக்கிறது. ஒரு ஒரு மனிதன் ஒரு விழிப்பு நிலையில் வாழும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் விழிப்புணர்வோடு வாழும் பொழுது, விழித்துக்கொண்டு வாழும் பொழுது, ஒரு மனிதன் விழித்தால் ஒரு குடும்பம் வளரும், ஒரு மேன்மை அடையும். ஒரு குடும்பம் விழித்தால் ஒரு சமூகம் மேன்மை அடையும். ஒரு சமூகம் விழித்தால் ஒரு நாடு மேன்மை அடையும். ஒரு நாடு விழித்தால் உலகம் மேன்மை அடையும். எனவே ஒவ்வொரு இந்த உலகத்தில் உலக அமைதியை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதிகமாக பேசினார்கள். மகரிஷி கண்ட உண்மை என்னவென்றால், தனி மனித அமைதி மூலமே உலக அமைதி வர முடியும். உலக அமைதியினுடைய தொடக்கம் ஒவ்வொரு மனிதனுடைய ஞான கண்ணில் தான் இருக்கிறது. அப்ப பாரதியாருடைய அந்த விழிப்பினுடைய முழக்கம், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும். அப்ப இது வெறும் இந்த கண்ணை திறந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது இல்லை. அறிவுக்கண் திறக்க வேண்டும், விழிப்புணர்வு பெற வேண்டும், தன்னை அறிய வேண்டும் என்பதைத்தான் இது செய்தியாக சொல்கிறது. அப்ப இதே ஒரு நிலையில இது வெறும் சாதாரண வரிகள் அல்ல. இது மனித குலத்துக்கு விடுவிக்கப்பட்ட ஒரு விழிப்பு வேட்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். தூங்குவது உடல் மட்டும் அல்ல. தூங்குறோம் உடல் மட்டும் அல்ல, மனமும் கூட தூங்குகிறது, சிந்தனை கூட தூங்குகிறது, பொறுப்புணர்வு கூட தூங்குகிறது. சில பேர் தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை கூட மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தனது சிந்தனையை கூட உயர்த்திக் கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் தனது மனதை பயன்படுத்தாமல், மனதை ஆக்கப்பூர்வ வழியில பயன்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கெல்லாம் மனமும் தூங்குகிறது, சிந்தனையும் தூங்குகிறது, பொறுப்புணர்வும் தூங்குகிறது. இதுதான் அறியாமை என்று சொல்லப்படுகிறது, அறிவினுடைய மயக்க நிலை. அப்ப இந்த இவற்றையெல்லாம் விழிப்போடு வைத்திருக்க வேண்டும் வேண்டும் என்றுதான் ஞானிகள் சொல்லி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப விழித்திருப்பதற்கும் விழிப்புடன் இருப்பதற்கும் உள்ள வேறுபாடு என்பது என்ன? கண்களால் நம்ம விழித்திருக்கிறோம், ஆனா உள்ளத்தால் விழித்திருக்கிறோமா? ஒரு மாணவ வகுப்பில் உட்கார்ந்திருக்கிறான், கண் திறந்திருக்கின்றன, ஆனால் மனம் வேறு எங்கேயோ சென்று கொண்டே இருக்கிறது, சுற்றி கொண்டே இருக்கிறது. அவன் விழித்திருக்கிறான், ஆனால் விழிப்புடன் இல்லை. ஒரு வண்டி ஓட்டிட்டு போறாங்க, கண்ணு திறந்திருக்குது, ஆனால் கவனம் இல்லை. ஒரு நொடி அலட்சியம் ஒரு பெரிய விபத்தாக மாறுகிறது. எனவே வெறும் கண் திறந்திருப்பது மட்டும் போதாது, விழிப்புணர்வு வேண்டும். வாழ்க்கை ஏன் சிக்கலாகிறது? நிறைய பேர் வாழ்க்கையும் சிக்கலாக்கி கொள்றாங்க. இந்த உலகத்தில் வாழத் தெரிந்தவர்கள் குறைவு, வாழத் தெரியாதவர்கள் அதிகம். அப்படிப்பட்ட இந்த உலகத்துல எது அதிகமாக இருக்கிறது என்றால் சிக்கல்கள் நிறைந்ததுதான் அதிகமாக இருக்கிறது. உலகத்துல மக்கள் சிக்கல்களை அதிகமாக்கி கொண்டே இருக்கிறார்கள்.
போர், பதற்றம், அச்சம், பல்வேறு தீய உணர்வுகளை கொடுக்கக்கூடியவைகள் தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆகவே இந்த உலகம், இந்த வாழ்க்கை ஏன் சிக்கலாகிக் கொண்டே இருக்கிறது? பலரின் வாழ்க்கையில ஒரு திறமையெல்லாம் கூட்டிக் கொண்டே வந்திருக்கக்கூடிய மனிதன், எல்லாவற்றையும் மிக சிறப்பாக உருவாக்கிய மனிதன், பல்வேறு திறமையை வைத்திருந்தாலும் ஏன் சிக்கலாக இந்த உலகத்தை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள்? தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஏன் சிக்கலாக்கிக் கொள்கிறார்கள்? அங்கே விழிப்புணர்வு இல்லாமையால் வாழ்க்கை சிக்கலாகிறது. நாம் என்ன செய்கிறோம், ஏன் செய்கிறோம், அதன் விளைவு என்ன என்று ஒரு சிந்திக்காமல் வாழ்வது, அதனால் வரக்கூடிய விளைவுகளை கண்டு பின்னர் வருந்துகிறோம். ஒரு விவசாயி நல்ல விதையை தேர்ந்தெடுத்து விதைத்தால் நல்ல அறுவடை கிடைக்கும். களைகளை விதைத்து கொண்டே இருந்தால் களைகள் தான் வளரும். அதுபோல வாழ்க்கையிலே எண்ணங்கள் தான் விதைகளாக இருக்கின்றன. நல்ல எண்ணங்களை, நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்து கொண்டே இருக்கும். அப்ப அறிவுக்கண், ஞானக்கண் திறக்க வேண்டும். அந்த ஞானக்கண் திறந்த மனிதர்கள் யார்? எப்படி இருப்பார்கள்? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண் திறந்த மனிதன் என்றால் உண்மையை அறிய முயற்சி செய்பவனாக இருப்பான். எல்லாவற்றிலும் உண்மையை அறிய முயற்சி செய்பவனாக இருப்பான். எது உண்மை, எது மெய்ப்பொருள், எது அழியாதது, எது அழியக்கூடியது, எதை அடைந்தால் முழு மனநிறைவு கிட்டும், வாழ்வினுடைய உண்மையான நோக்கம் என்ன, எந்த சக்தி என்னை இயக்குகிறது, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவது எவராலே, காரில் வானின் மின்மினி போல் கண்ணில் படும் அவை என்ன, பேரடி மின்னல் எதனாலே, பெருமொழி பெய்வது எவராலே, யார் இதற்கெல்லாம் வருகிறார்? எல்லாவற்றிலும் உண்மையை தேடி 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 பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார், பிறவி பெருங்கடல் எப்படி நீந்த வேண்டும் என்று உண்மைகளை அறிந்து கொண்டு அதற்கான முயற்சிகளில் இறங்கிக் கொண்டே இருப்பார்கள். இதோடு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். தவறை திருத்திக் கொள்பவன் கண் திறந்தவனாக இருக்கிறான் இந்த உலகத்தில். சதா மனித மகரிஷி, வேதாத்திரி மகரிஷி அருள்தந்தை என்ன சொல்றாங்க? மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கக்கூடிய வியத்தகு பிராணி. பழக்கத்தை விடவும் மாட்டான், விளக்கத்தை மறக்கவும் மாட்டான். தவறிழித்துக் கொண்டிருப்பது மனிதனுடைய இயல்பு. அதை மீண்டும் தவறிழிக்காமல் விழிப்போடு வாழ்வதற்கு அறிவை பயன்படுத்த வேண்டும். அப்பொழுது மனிதன் பழக்கப்பதிவோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். வினைப்பதிவுகளோடு வாழ்பவன். தவறிழைப்பது மனம். அந்த தவற்றை மீண்டும் செய்யாமல் வாழ்வதுதான் அறிவுடைமை. அதற்கு தவறு செய்துவிட்டால் பிராயச்சித்தம், ஏற்கனவே தவறிழைத்ததற்கு மேல்பதிவு. எந்த தீய செயல்களையும் செய்யாமல் இருப்பதற்கு அந்த பதிவுகளையே முற்றிலுமாக அழித்து விடுவது. இது போன்ற சில வகைகளை அறிவிக்கொண்டு செய்ய வேண்டியிருக்கிறது. அதுதான் விதி. விதியை மதியால் வெல்லலாம் என்று ஞானிகள் எல்லாம் சொன்னாங்க. செயலுக்கு விளைவு உண்டு என்பதை அறிந்தவன் கண் திறக்கப்பட்டவன். செயல் செய்வது நாம், விளைவை தருவது இறைவன், இயற்கை. அப்ப விளைவறிந்த விழிப்பு நிலையோடு செயலை செய்தல். முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு, எம்மொன்றும் உன்னை நீ உள்ளுணர்ந்து அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வே. யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தராமல் வாழ்வது, ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அறநெறிகளை பின்பற்றி வாழ்வது. அடுத்தது பாத்தீங்கன்னா பிறர் நலனையும் சிந்திப்பவன். அன்பும் கருணையும் கொண்டு துன்பப்படுபவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி வாழ்வது. பிற உயிர்களையும் நேசித்தல். அருள்தந்தை சொல்லுவாங்க, உணவுக்காக உயிர் கொள்ளாமை கடைபிடித்தல். அடுத்தது வாழ்க்கை நோக்கத்தை புரிந்து கொண்டவன், கண் திறந்தவன். தேவைகளை முறையாக பூர்த்தி செய்து காப்புகள் பெற்று அறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்து அறிவிலை விழிப்படைந்து விளக்கம் பெற்று முழுமை பெற்று ஞானம் பெற்று வாழ்வாங்கு வாழ்வதே இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம். அந்த வகையில் இத்தகைய மனிதனின் வாழ்க்கை மெதுவாக மலர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் தனது மூன்றாவது கண்ணை திறந்து வைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கை வாழும் பொழுது
தனது அறிவுக்கண்ணை திறந்து வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மெதுவாக மலரத் தொடங்குகிறது. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம் என்ற மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இருளாக இது மனித மனதிலே இருக்கிறது. ஒரு இருட்டறையில் இருந்தால் பயம் வருகிறது. ஏனெனில் எதுவும் தெளிவாக தெரியாது. அதேபோல் அறியாமை என்பது மனதினுடைய இருளாக இருக்கிறது. குருவுக்கே விளக்கம் கொடுப்பான். குரு என்பவர் இருளை போக்குபவரே குரு. கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குபவர். அந்த அறியாமை எனும் இருளை நீக்குபவரே குரு. அறியாமை இருந்தால் மூட நம்பிக்கைகளையே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இந்த உலகத்தில் எத்தனை பேரு எந்தெந்த காலத்தோ ஏற்படுத்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் எல்லாம் இன்னும் தொடர்ந்து கொண்டே வாழ்க்கையில பல துன்பங்கள் அடைந்து கொண்டிருக்கிறார். பயம் வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் அறியாமையினுடைய லட்சணம். அலட்சியம், உணர்ச்சி பயம் இருந்தால் கோபம் வந்து கொண்டே இருக்கும், வெறுப்பு வளர்ந்து கொண்டே இருக்கும், பாவங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். அறிவு வந்தால் இந்த இருள் மறைகிறது. எப்படி சூரியன் வந்தோடனே அந்த இருள் இரவு நேர இருள் அப்படியே நீங்குகிறதோ அதுபோல் ஒரு மனதிற்குள், ஒரு மனிதனுக்குள் ஒரு வெளிச்சம், அறிவு வெளிச்சம் என்பது உண்டாக உண்டாக அவரிடம் இருக்கக்கூடிய அறியாமை, அலட்சிய உணர்ச்சியும் எல்லாம் நீங்குகிறது. ஞானம் என்கிற விழிப்புணர்வு வந்தால் வாழ்க்கையே மாறுகிறது. ஒருவர் ஒரு கிராமத்துல தெரு ஓரத்துல ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கார். தெரு விளக்கு கீழே ஏதோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறார். ஒருவர் வந்து கேட்டார், என்ன தேடுறீங்கன்னு. நான் வீட்டு சாவியை தொலைத்து விட்டேன். எங்கே தொலைத்தீர்கள்? வீட்டிலே தொலைத்தேன். அப்படின்னா வீட்டுல போய் தானே தேடணும், இங்கேயே தேடிட்டு இருக்கீங்க? இங்கே தானே வெளிச்சம் இருக்கிறது என்று சொன்னார். இதை கேட்டா சிரிப்புதான் வரும். இது போல இந்த மனிதர்களில் பல எதையோ தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். மகிழ்ச்சி வெளியில் இருக்கிறது, வெளியில் இருக்கிறது, வெளியில் இருக்கிறது என்று தேடிக்கொண்டே இருக்கிறார். அமைதியை வெளியில் தேடுகிறோம், ஆனால் அவை அனைத்தும் நமக்குள்ளேயே இருக்கின்றன. அந்த அமைதியை, மகிழ்ச்சியை பார்க்கும் ஒரு கண் தான் ஞானக்கண் என்று சொல்லப்படுகிறது. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு அற்புதமான வழிகளை காட்டுகிறார். தன்னை அறிந்தால் இந்த உலகத்தை அறிந்து கொள்ளலாம், எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம். மனிதன் இந்த உலகத்தையே மாற்ற நினைக்கிறான். இந்த உலகத்தையே மாற்றிவிடணும். அவங்கள மாத்திரணும், இவங்கள மாத்தினு, இவங்கள மாத்தினு உலகத்தையே மாற்றணும்னு நினைக்கிறான். ஆனால் முதலில் தன்னை புரிந்து கொண்டு, தன் எண்ணங்களை அறிந்து கொண்டு, தனக்குள்ளே சில மாற்றங்களை செய்து கொள்ள வேண்டும். தன் உணர்ச்சிகளை அறிந்து கொள்ள வேண்டும், பழக்கங்களை ஆராய வேண்டும். இந்த அகப்பயணமே உண்மையான விழிப்பு நிலை. அப்ப ஞானக்கண் திறக்கும் பொழுது வாழ்க்கையே திறக்கப்படுகிறது. விழிப்புணர்வே மனித வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு முதல் படி என்று சொல்லப்படுகிறது. அறியாமையில் இருந்து அறிவு ஒளிக்கு பயணம். ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் ஒரு பக்கம் இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய இருட்டு ஒரு பக்கம் இருக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு, அறியாமையிலிருந்து அறிவு நிலைக்கு மனிதன், அதுவும் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் பல்வேறு மன அழுத்தங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், அறிவின் மயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவையான விழிப்பு நிலையை அவர்களுக்கு முறையாக கிடைக்க வேண்டியிருக்கிறது. இந்த சமூக மாற்றத்திற்கு முழு விழிப்பு நிலை மனிதர்களுக்கு தேவையாக இருக்கிறது. உள்ளம் விழித்துக் கொண்டால் உலகையே மாற்ற முடியும். ஒரு மனிதனை மாற்ற முடியாதா? இந்த உலகத்தையே மாற்ற முடியும். கடந்த 100 இளைஞர்களை கேட்டால் இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுதான் உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யூத் விங் என்று இப்பொழுது தொடங்கி ஆங்காங்கு மன்றங்களில் இளைஞர்கள் சேர்த்துக்கொண்டே இருக்கிறோம். ஞானக்கண் திறப்பதே வாழ்க்கையினுடைய நோக்கம். தன்னை அறிதலே உண்மையான விழிப்பு நிலை. மனம் விழிப்பு நிலை அடைய வேண்டும். இப்ப இதற்கெல்லாம் பயிற்சி இருக்கிறது. ஞானக்கண் எப்படி திறக்கணும் அப்படின்னு உடனே ஒரு கேள்வி வரும். இந்த உலகத்தில் சிக்கல்கள் இருக்கிறது, தீர்வு என்ன? எல்லோரும் போதனையை மட்டும் செய்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள். அருள் தந்தை அவர்கள்தான் போதனையை சாதனையை இணைத்தார்கள். அதற்கான பயிற்சிகளை கொண்டு வந்தார்கள். எங்கேயோ போய் அதை வைத்திருக்கல, ஒவ்வொரு இல்லங்களை தேடி கொண்டு வந்து அந்த பயிற்சிகள் கொடுக்கப்பட்டன. ஆங்காங்கு ஒவ்வொரு தெருவிலையும் தவ மையங்கள் உருவாகக்கூடிய காலகட்டம்.
எங்கு பார்த்தாலும் மக்கள் விழிப்பு நிலை அடைந்து வாழ்வதற்கு வேண்டியதை எளிமையாக கிடைக்கக்கூடிய வகையில இப்படிப்பட்ட அந்த ஞானக்கண் திறக்கக்கூடிய ஒரு முறைகள், இது அறிவு, அன்பு, ஆன்மீகம், இந்த மூன்றையும் இன்னும் உயர்த்தி கொண்டே இருக்கும். இப்ப கனவுகளுக்கு கண் திறக்கும் கல்வி என்ற ஒரு தலைப்பிலே நாம் இதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லோருக்குமே ஆசைகள், விருப்பங்கள், வேண்டுதல், கனவுகள் இவைகளெல்லாம் இருக்கிறது. இதிலே முதலிலே இந்த கனவுகள், இந்த ஆசைகள் எனக்கு நல்லதா, கெட்டதா, நல்ல ஆசைகளா, தீய ஆசைகளா என்று தெரிந்து கொள்வதற்கே அறிவு விழிப்பு நிலை அடைய வேண்டியிருக்கிறது. அதன் பிறகு இதையெல்லாம் நல்ல ஆசைகள், நல்ல கனவுகள் வைத்திருந்தோம் என்றால் அதை அடைவதற்கு இந்த அறிவு பயன்படுகிறது. தேவையற்றதை விலக்கி நல்லதை பெருக்கிக் கொண்டு அதை அடைந்து முழுமை அடைய வேண்டும். அப்ப மனிதனை மனிதனாக பார்ப்பது, அதற்கு இந்த உலகத்துல மனிதர்களே மனிதன் என்ற ஒரு மதிப்பு எல்லோருக்கும் கிடைக்கிறதா என்று பாருங்க. மனிதனுடைய பார்க்கும் பார்வையில் பல்வேறு நிலைகளிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் ஏழை என்கிறோம், ஒரு பணக்காரர் என்கிறோம், படித்தவர் என்கிறோம், படிக்காத என்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமான அடையாளங்களோடு. எல்லோரும் மனிதர்கள் தான். இயற்கை என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர் மனித இனம். எவ்வளவு உயர்ந்த 84 லட்சம் ஜீவராசிகளிலே மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறது மனிதன். அந்த மனிதனுடைய மதிப்பை மனிதன் முதலில் உணர வேண்டும். ஒரு புதிய மனித சமூகத்துக்கு வழிகாட்ட வேண்டும். இந்த உலகத்தில் காலங்காலமாக எல்லோரும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதோ ஒன்றை செய்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான ஞானத்தை இந்த உலகுக்கு அளித்து ஒரு புதிய மனித சமூகத்தை, ஒரு புதிய உருவாக்கத்தை, புதிய எழுச்சியை செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்கான முயற்சியில் தான் நமது அமைப்பு பல்வேறு அருட்தொண்டுகளை செய்து கொண்டே இருக்கிறது. நல்ல எண்ணங்களை ஒவ்வொரு மனதிலும் அது உருவாக்க வேண்டி பல்வேறு முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கிறது. தீய எண்ணங்கள் தானாக கலைகள் போல வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. புதிதாக ஒருத்தருக்கு தீய எண்ணங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருக்கு கோபத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இயல்பாகவே கோபம் இருக்கிறது. நல்லதை தான் முயற்சி செய்து, அதை பயிற்சி செய்து, அதை அடைய வேண்டி இருக்கிறது. அதற்கான ஒரு கண் திறக்க வேண்டி இருக்கிறது. கண் திறக்கப்பட வேண்டும், மனம் உயர்ந்திட வேண்டும் என்ற வகையிலே உறங்கும் மனதை எழுப்பிய மகான்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இதை முறையாக கற்று அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே ஏராளமானோர் அதற்காக ஏக்கம் அடைந்து கொண்டு நல்ல குருவை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சிலர் நல்ல குருவை அடைந்து அதை பின்பற்றி உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு குழப்பங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடல் துன்பம், மன துன்பம், பொருள் துன்பம், உறவுகளிலே துன்பம், இன்னும் இறைவனை தேடி கண்டுபிடிக்காத ஒரு துன்பம், இப்படி பல்வேறு துன்பங்கள். இது அனைத்திற்கும் ஒரே தீர்வுதான், இந்த அகக்கண் திறக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குடும்ப யோகத்தை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். புரிதல் இல்லாததே தேவை, அளவு, காலம், முறை என்ற 4 வகையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை வைத்திருப்பார்கள். முதலில் புரிதல் வேண்டும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு நல்ல முறையில அங்கே பழகி வாழ வேண்டும். ஒரு தாய் தன்னுடைய மகனை, தன்னுடைய மகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவி கணவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் வந்தால் உறவுகள் மலரும். இதற்கு என்ன புரிதல் என்பது, எல்லாவற்றையும் எல்லாரிடமும் நான் அவர்களுக்கு ஏற்றவாறு ஒத்தும் உதவியுமாக வாழ்வேன். மற்றவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து வாழ்வேன். டாலரன்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட், சாக்ரிஃபைஸ் என்ற உயர்ந்த நிலையில் மனதை வைத்துக்கொண்டு, உணர்ச்சி நிலையில் இல்லாமல் உணர்வு நிலையிலேயே எப்போதும் விழிப்பு நிலையில மனதை வைத்துக்கொண்டு வாழும் பொழுது எப்படி இருக்கும்? அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும். ஒரு பள்ளிக்கூடத்துல 2 பேர் மாணவர்கள் இருக்கிறார்கள். சிலர் வெற்றி பெறுகிறார்கள், சிலர் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள்.
அங்கே ஒரே வகுப்பாளர் தான், ஒரே ஆசிரியர்கள் தான். அப்ப அறிவுல தான் வித்தியாசம் இருக்கிறது. தன் அறிவினால் மனிதன் இந்த உலகத்தில் பல்வேறு அனுபவங்களை பெற்றுக்கொண்டே வருகிறான். அது அனுபவ அறிவு என்று சொல்கிறோம். படித்து தெரிந்து கொள்கிறான், அது கல்வி அறிவு என்று சொல்கிறோம். கற்றறிவு இருக்கிறது, ஒரு அனுபவ அறிவு இருக்கிறது. ஆனால் முற்று அறிவு என்ற ஞானம் அறிவு மனிதர்கள் பெற்றிருக்கிறார்களா என்ற ஒரு கேப் இருக்குது பாருங்க. முற்று அறிவு அல்லது ஞான அறிவு அல்லது தன்னையே அறிந்து கொண்ட அறிவு அல்லது தெய்வத்தை அறிந்து கொண்ட அறிவு. இவ்வாறு இந்த ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளார இந்த மூன்றாவது கண் திறக்கப்பட்டால் அந்த குடும்ப கனவுகள் எல்லாம் மிக சிறப்பாக நிறைவேறும். ஒரு குடும்பத்துக்குள்ளார ஒரு தியான பயிற்சிகள் எல்லாம் உள்ளார வரும் பொழுது அந்த குடும்பம் முதலில் துன்பத்திலிருந்து விடுபடுகிறது, இன்பத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கிறார்கள், நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். சமூகமே மாறுகிறது. குடும்பங்கள் சேர்ந்தது தானே சமூகம். ஒரு மனிதன் விழித்தால் ஒரு குடும்பம் மாறும், ஒரு குடும்பம் விழித்தால் ஒரு தெரு மாறும், ஒரு தெரு விழித்தால் ஒரு ஊர் மாறும், ஒரு ஊர் விழித்தால் ஒரு நாடு மாறும். அப்ப சமூக மாற்றத்துக்கான விதையே ஒவ்வொரு மனதிலும் விதைக்கப்பட வேண்டியிருக்கிறது. இங்க மனித மனதைத்தான் நாம் சரி செய்ய வேண்டியிருக்கிறது. உலகத்தை சரி செய்வது என்பது மனித மனதை சரி செய்தால் போதும். இன்று அறிவியல், தொழில்நுட்பம், டெக்னாலஜி நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. ஆனால் மனிதன் அமைதியிலிருந்து விலகி போய்கொண்டே இருக்கிறான். இது வளரவில்லை. துன்பம்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது, மன அழுத்தம் தான் உயர்ந்து கொண்டிருக்கிறது, கோபம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது, பயம் டெக்னாலஜியை பார்த்து மனிதன் பயப்படக்கூடிய காலமாக வந்துவிட்டது. எதை பார்த்து மிகுந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தோமோ அதே டெக்னாலஜி இன்னைக்கு மனிதனுடைய பயத்துக்கும் காரணமாக மாறிவிட்டது. அறிவு வளர்ந்திருக்கிறது. ஏன் என்றால் அறிவு வளர்ந்திருக்கிறது, மனித அறிவு வளர்ந்திருக்கிறது. மனித குலத்திலே அறிவுக்கு பஞ்சம் இல்லை, ஆனால் ஞானத்திற்கு பஞ்சமாக இருக்கிறது. அறிவிற்கும் ஞானத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அறிவு என்பது ஒரு தகவல். பல்வேறு விஷயங்களை அறிந்து அறிந்து அது நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். அறிதலுக்கு, புரிதலுக்கு இதையெல்லாம் பயன்படும். ஆனால் ஞானம் என்பது உணர்வு என்று சொல்லப்படும். இந்த அறிவை கொண்டு புற பொருட்களை எல்லாம், புற உலகத்தை எல்லாம் மனிதன் அறிந்து கொள்ளலாம். ஆனால் அதனுடைய மூலத்தை அறிந்து கொள்வதற்கு ஞானம் தேவையாக இருக்கிறது. பொதுவாக அறிவையே ஞானம் என்று சிலர் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அது ஓரளவுக்கு தான் அதுல உண்மை இருக்கிறது. அறிவே ஞானம் அல்ல, அறிவும் ஞானம் தான். ஆனா அறிவே ஞானம், அறிவுல ஒரு பகுதி அறிவு, முழு அறிவு என்று இருக்கிறது. அந்த அறிவையே அறிந்து கொண்ட தெளிவே ஞானம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவையே அறிந்து கொண்டு, அறிவை விழிப்பினில் வைத்துக் கொண்டு நல்வழியில் வாழுவதே ஞானமாகும். அறிவை ஏடுகளில் பெறலாம், ஞானத்தை தவத்தால் மட்டுமே பெற முடியும். அறிவு புத்தகங்களில் மட்டும் கிடைக்கும், ஞானம் வாழ்க்கையில் கிடைக்கும். அறிவு எப்படி என்று கேட்கும், ஞானம் ஏன் என்று கேட்கும். அறிவு தீய சக்திகளுக்கும் உதவியாக போய்விடும், அணுகுண்டு வரைக்கும் உருவாக்கி வச்சிருக்குது. ஆனால் ஞானம் அதை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று கேள்வி கேட்கிறது. அறிவு மட்டும் போதாது, அதனுடன் ஞானம் இணைய வேண்டும். அறிவை எடுத்துவிட்டு ஞானம் அல்ல, அறிவினுடைய வளர்ச்சியே ஞானம். ஆறாவது அறிவினுடைய வளர்ச்சியே ஞானம் என்று சொன்னார். அதுதான் நீ உன்னை அறிந்து கொள் என்றெல்லாம் சொன்னாங்க. தன்னை அறிய தவமே சிறந்த வழி. தன்னை அறிய ஆன்ம உணர்வு பெற வேண்டும். ஒரு குருவால் ஞானக்கண் திறக்க வேண்டும். அப்ப கண் திறக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அதுதான் ஒரு குரு மூலியமாக அந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. அதுதான் தவம். இந்த தவத்திலே இந்த புருவ மையம் என்ற இடத்திலே மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது. மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய கீழ் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவு மேல் மையத்தில் வந்து நிற்க ஆரம்பிக்கிறது. ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி, நுட்பம், சக்தி இவை அதிகமாகும். அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவு நிலை நிலைத்துவிடும். நற்பண்பு புலன்களுக்கு நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்புகள் புலன்களுக்கு அமைந்து போகும்.
இப்படி இந்த இடத்தை பற்றி மகான்கள், ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள், குருமார்கள் இந்த இடத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த உடலிலே எண்யான், உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொன்னார்கள். அந்த முகத்திலே இந்த முக்கியமான இடம் இந்த புருவ மையம். அங்கேதான் அந்த அறிவு மையம், இந்த பிட்யூட்டரி சுரப்பி இருக்கிறது. இளைஞர்கள் இந்த மையத்தை அதிகமாக தூண்டி விட்டுக் கொள்ள வேண்டும். அதற்கு முறையான தியான பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மையம் தூண்டப்படும் பொழுது அறிவு விழிப்பு நிலை அடைகிறது. அறிவு எங்கெங்கோ சுற்றி கொண்டே இருக்காது. நங்கூரம் போட்ட கப்பல் ஒரு இடத்தில் நிற்பது போல அறிவு அடக்கம் பெற்று அமைதியாக இருக்கும். புலன்கள் எல்லாம் அமைதி பெற்று இருக்கும். இந்த உடலிலே இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் சீராக இயங்கும். இதுதான் நாளமில்லா சுரப்பியினுடைய தலைமை சுரப்பி. இங்கேருந்துதான் கண்டக்டர் என்று சொல்றாங்க. அமைதி நிலை, விழிப்பு நிலை. இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மனிதன் தன்னை அறிதல் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அதுல ஒரு கருத்து என்னவென்றால், ஒரு மனிதன் நான் உடம்பு உடம்பு என்றே எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறான், எண்ணிக்கொண்டே வாழ்ந்து கொண்டே வருகிறான். அது மாயை என்று ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. உடலே நான் என்று நினைத்து கொண்டு வாழ்வது, அங்கேதான் சிக்கலை தொடங்குது. அதை மாற்றி ஒரு குரு தான் விளக்கம் கொடுக்கிறார். உடல் நீ அல்ல, உன் உடலுக்குள்ள ஆன்மாவாக நீ இருக்கிறாய், அறிவு சொருபமாக நீ இருக்கிறாய். அப்ப அதை அறிவதற்கான திறவுகோல் இதுதான். இந்த உணர்வு தூண்டப்பட்ட பிறகுதான் ஒரு மனிதன் தன்னை அறிகிறான், தன் ஆன்மாவை அறிந்து கொள்கிறான். ஆத்ம தரிசனம் அப்பொழுதுதான் கிடைக்க ஆரம்பிக்கிறது. இந்த உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலுள்ள இணைப்பை தெரிந்து கொள்ள உதவக்கூடிய இடம். எண்ணம் விழித்துக் கொள்கிறது, ஆன்மா விழித்துக் கொள்கிறது, சொற்கள் விழித்துக் கொள்கின்றன, செயல்கள் வெளிப்படைகின்றன. நல்ல செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் ஏற்படுகிறது. உணர்ச்சி நிலை என்பது மாறி மனம் அதுவே தன்னுடைய உணர்ச்சி நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறது. மிருக உணர்வு மாற்றம் பெறுகிறது. ஆன்மா பழைய பதிவுகளிலே மாற்றிக்கொண்டு ஒரு புதிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது. நல்வழியில் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது. ஐயுணர்வு நிலையிலிருந்து மெய்யுணர்வு நிலைக்கு மனம் செல்கிறது. அருள் தந்தை சொல்லுவாங்க, துன்பத்திலேயே இருந்து கொண்டே இருக்கிறேன், இதிலிருந்து நான் விடுபடுவதற்கு உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன். மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன். ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சி ஆச்சு, செய் தொழில்களில் கடமை உணர்வு பெற்றேன், சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் என்று சொல்வார். அறிவு ஞானம் அடைகிறது. நான் என்ற உணர்வு மேலோங்க ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட மிக உயர்ந்த அந்த தவ பயிற்சியிலே தான் அந்த ஞானக்கண் திறக்கப்படுகிறது. மூன்றாவது கண் திறக்கப்படுகிறது. அந்த கண்ணை திறந்து வைத்துக் கொள்பவர்களுக்கு அவர்கள் நினைப்பது நடக்கும், அவர்களுடைய கனவுகள் நிறைவேறும். அத்தகைய கல்விதான் இந்த ஆன்மீக கல்வி, தவக்கல்வி. இதை இந்த அறிவுக்கண்ணை திறப்பதற்கு குரு தேவை. குரு என்பவருடைய நாட்டம், குரு நாட்டம், குருவுடைய உதவி தேவை. ஒரு முறையாக இறைநிலை உணர்ந்த ஒரு குருவினுடைய துணை ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அதை விட பெரிய பாக்கியம் வேற எதுவும் கிடையாது. ஒரு குரு, அந்த ஞான குரு, இறைநிலை உணர்ந்த ஞான குரு ஸ்பரிச தீட்சையின் மூலமாக மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவை மேல் நோக்கி கொண்டு வந்து புருவ மையத்தில் வைக்கிறார். குரு மூலம் ஒரு ஒரு இன்னொரு ஒரு பிறப்பை அவர் அளிக்கின்றார். தாய் தந்தை மூலமாக பிறப்பெடுத்து வந்தோம், ஆனால் குரு மூலமாக மீண்டும் ஒரு பிறப்பு கிடைக்கிறது. இது ஆன்மாவிற்கான பிறப்பு. ஆன்மா மயக்கம் தெளிந்து விழிப்பு நிலை அடைகிறது. குருவருள் இன்றி திருவருள் இல்லை. குரு ஒரு பெரிய ஞானத்தை அளிக்கின்றார், ஒரு வாழ்க்கை ஒரு பெரிய விளக்கத்தை கொடுக்கிறார். பொதுவாக இந்த மக்களிடம் எப்படி இருக்கிறது இந்த மனமும் அறிவும் என்றால், கொந்தளித்து கொண்டிருக்கிறது. கொல்லன் உலை போல கொதிக்குதடி என் வயிறு, நெல்லென்று சொன்னால் நிலைநிறுத்த கூடுதில்லை, நெல்லென்று சொல்லியல்லோ நிலைநிறுத்த வல்லாருக்கு, கொல்லென்று வந்த என் நமன் என் கண்ணம்மா குடியோடி போகானோ. ஊற்றை சடலமடி உப்பிருந்த பாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை, மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலமிட்டு உண்பாதம் சேரேனோ. பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியேன்,
மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடு அறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாகும். இப்படி இந்த உணர்வு, மேல்நிலை உணர்வு, ஞான உணர்வு, ஆன்ம உணர்வு, இறை உணர்வை அடைந்தவர்கள், அடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எண்ணற்ற கருத்துக்களை எல்லாம் கொடுத்தார்கள். அதை எளிமைப்படுத்தி அருள் தந்தை சொல்றார். அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற ஐம்புலங்கள் அமைதி பெறும், அருகுணமும் சீராகும். அறிவு விழிப்பு நிலை பெறலாத தெளிவில் 5 பெறும் பணிச்செயல்கள் விளைய வழி ஏது. அறிவு உயிரில் அடங்கி அந்நிலைகள் மேலும் ஆழ்ந்து ஒடுக்கி துரியம் நிற்க முன்வினைகள் போனேன். அறிவு துரியாதித நிலை நிற்க நிற்க ஆதியாமை பொருளாம் அரும் பிறவி தொடரே. நம்ம ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு உடையை வாங்குறோம், உடை சரியில்லைன்னா வேறு உடை மாத்திக்கிறோம். இது ஒரு பொருட்கள் அது இது சரியில்லைன்னா உடனே மாத்துறோமா இல்லையா? வீடு சரியில்லைன்னா வீடை மாத்திக்கிறோம். இப்படி பல விஷயங்கள் இந்த உலகத்தில். ஒரு மனிதன் ஒரு இடத்தை, இந்த ஊர்ல எனக்கு பொருளாதார வசதியில் இங்கே என்னால் வாழ முடியவில்லை என்றால் இன்னொரு ஊருக்கு மாற்றம் கிடைக்கும். இங்கிருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏன் போறாங்க? இங்கே அந்த பொருளாதாரம் எனக்கு கிடைக்கல, இன்னும் நான் அங்கு சென்றால் இங்கு சென்றால், இதை மாற்றிக்கொண்டால் அதை மாற்றிக்கொண்டால், வாழ்க்கை முறைகளை மனிதன் மாற்றிக்கொண்டே வருகிறான். இந்த மனித வாழ்க்கையிலே நான் எங்கே இருக்கிறேன், நான் எவ்வாறு இருக்கிறேன், உண்மையில் எனக்கு என்ன என்ற ஒரு நிலைகளெல்லாம் தெரிந்து கொண்டு என் மனதிற்குள்ளாக இந்த ஞானத்தை நான் பெறும் பொழுது அங்கே வெளி உலகத்திலே மனிதன் அமைதி பெறுகிறான். எது உண்மையான, இந்த உலகம் அழியப் போகிறது, இந்த உடல் அழியப் போகிறது, நான் என்பது என்ன, இந்த உடல் அழிந்து விட்டால் நான் என்னுடைய நிலை என்ன, எது என்னுடைய உண்மையான நிலை என்பதையெல்லாம் ஞானிகள் பெற்றார்கள். அப்பொழுது ஒரு பெரிய உண்மையை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்ப நான் என்ற ஒன்று மட்டும் அழியாதது என்பதை அறிந்து கொண்டார்கள். அந்த உணர்வுதான் மரண பயம் பூஜ்யமாகிறது. அப்பொழுதே மனிதன் விழித்துக் கொள்கிறான். பல மகான்கள் கண்ட உணர்வு அந்த பிரபஞ்ச உணர்வு, இறை உணர்வு. நான் ஒரு சிறிய வடிவத்தில் இருக்கிறேன், பிரபஞ்சத்திலிருந்து வந்திருக்கிறேன், ஒரு சிறிய வடிவத்தில் இருக்கிறேன். இந்த சிறிய வடிவத்தில் இருந்து கொண்டு நான் ஆற்ற வேண்டிய கடமை என்ன, இதை எப்படி நான் ஆற்ற வேண்டும்? இந்த ஞான திறந்தவருடைய வாழ்க்கை, கௌதம புத்தர் அரண்மனையில் வாழ்ந்தாரு, அனைத்து வசதிகளும் இருந்தன. வாழ்க்கையினுடைய உண்மை என்ன? அந்த தேடல் அவரை புத்தராக மாற்றியது. மகாத்மா காந்தியாக மாறினார். இப்படி அந்த மகத்துவத்தின் காரணம் வெளிப்புற சக்தி அல்ல, உள்ளார்ந்த விழிப்புணர்வு. கோபம் குறையுது, பொறுமை வளருது, அன்பு பெருகுது, பொறுப்புணர்வு வருது, அமைதி வருது. அன்பானவர்களே, மனித வாழ்க்கை பிறப்பு, இந்த இறப்பு என்பதற்கு இடையே இருக்கக்கூடிய வெறும் பயணம் மட்டுமல்ல, அது அறியாமையிலிருந்து அறிவை நோக்கி, முழுமையை நோக்கி ஒரு பயணம். ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் டுவர்ட்ஸ் பர்ஃபெக்ஷன் என்பார் அருள் தந்தை. அறிவிலிருந்து ஞானத்திற்கு, ஞானத்திலிருந்து பேரின்பத்திற்கு செல்லக்கூடிய ஒரு புனிதமான ஒரு பயணம். எனவே இந்த உடல் கண்கள், வெறும் இந்த உடல் கண்கள், 2 கண் இருக்கு இல்லையா, இது மட்டும் அல்ல, ஞானக்கண்ணையும் திறந்து வைத்துக் கொள்ள வேண்டும். புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும், போதை போர் பொய்ப்புகை ஒழித்து அமல் செய்வோம். அதிக சுமை ஏதுமில்லை, அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடலிருப்பால் வாழ்வதென்ற முடிவும். மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மானெறியும், உணவுக்கு உயிர் கொள்ளா நோன்பும், பொது விதியாய் பிற பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பு வேண்டும் என்று அறிவார்ந்த ஒரு விழிப்புணர்வு, ஒரு வாழ்க்கை முறையை தனி மனிதர்களுக்கு அருள் தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். உலக நலனுக்காகவே செயல்படுவேன், அப்போதுதான் நமது வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். ஞானக்கண் திறப்பதே மனித வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கமாகும். இந்த உண்மையை உணர்ந்து வாழ வேண்டும் என்று ஞானியர்கள்லாம் சொல்றாங்க. அப்போ வாழ்க்கை திறப்பது என்றால், திறக்கிறதுன்னா இப்ப நம்ம இந்த வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கிறோம், அது மட்டும் வாழ்க்கை அல்ல. பதவி பெறுறோம், அது மட்டும் வாழ்க்கை இல்லை. புகழ் பெறுறோம், அது மட்டும் வாழ்க்கை இல்லை. மன அமைதி என்பது ஒன்று இருக்குது, முழு மன நிறைவு என்பது ஒன்று இருக்குது. அன்பு நிறைந்த உறவுகளை உருவாக்குவது, சமூக நலனுக்காக ஒரு தன் பங்கை கொடுப்பது, தன்னையும் உலகத்தையும் புரிந்து கொண்டு வாழ்வது. அப்படி
இந்த உயர்ந்த நிலை அடைவதற்கு மூன்றாவது கனி திறக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ பொதுவாகவே இயல்பாகவே எல்லோருடைய அறிவும் அந்த உயர்நிலையை அடைவதற்காகத்தான் விரும்புகிறது. அதை நோக்கிதான் போய்க்கொண்டே இருக்கிறது. ஆறறிவின் பயணம் இது ஆதிநிலை தேடும் இது. ஆய்ந்து அறிந்து அகம் நோக்கி ஆனந்தம் காணும் இது. ஓரறிவாய் தோன்றி உயிர் ஓங்கி வளர்ந்ததுவே. ஒவ்வொன்றாய் உணர்வு பெற்று உயர்நிலையை நாடுதுவே. ஓரறிவில் உணர்வதனை பெற்று வந்தாய். ஓங்கி நின்று பொறுமைக்கு சாட்சியானாய். ஈரறிவில் சுவையதனை அறிந்து கொண்டாய். இயற்கையதாய் அளவுமுறை காத்து நின்றாய். மூவறிவில் நுகர்வதனை ஈர்த்தறிந்தாய். முகர்வு நிலை உயர்ந்தாழ்வு கொள்வதில்லை. உயிரின் பாதையை தொடர்ந்த போது உண்மை நோக்கி நகர்ந்து வந்தாய். நான்கறிவில் ஒளியுணரும் காட்சி கண்டாய். நல்லிருளில் மரிச்சி என்றும் கொல்லவில்லை. ஐயறிவில் ஒளியறியும் செவி அணிந்தாய். அவ்வொளியில் இன்ப துன்பம் தன்னை அறியாய். இயற்கையாய் தந்த வளர்ச்சியெல்லாம் இறைநிலையை உணரச் செய்ததே. உயிரின் உள்ளே ஒளிந்திருக்கும் உண்மை விதையை வளரச் செய்ததே. ஆறறிவில் மனிதம் மனமதனை பெற்ற பின்பு ஆய்ந்தறியும் அறிவு நிலை திறம் படைத்தாய். அத்திறனால் ஆதிநிலை அறிந்து கொள்ளும் ஆய்வதனை அகத்தினிலே நிகழ்த்திடுவாய். ஆணவத்தில் அகப்படாமல் அகநோக்கத்தில் நிலைத்திடுவாய். ஐம்புலனின் அலைகள் தன்னை அறிவொளியால் கடந்திடுவாய். ஆணவத்தால் ஐம்புலனில் சிக்கி ஆங்கே அலைந்திடுதல் நியாயமா மனிதனே? ஆதிநிலை அறிந்திடவே அகம் நோக்கி அமைதியிலே ஆழ்ந்திடுவாய் மனிதனே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க அறிவினுடைய பேரொளி, வாழ்க மனிதம், வாழ்க அமைதி, வாழ்க ஆதி பேர் உணர்வு. ஆறறிவின் பயணம் இது, ஆதிநிலை தேடும் இது. ஆய்ந்து அறிந்து அகம் நோக்கி ஆனந்தம் காணும். இதுதான் இயற்கை. அந்த இயற்கையிலிருந்து வந்திருக்கிறோம். எங்கெங்கே சில சிக்கல்கள் எல்லாம் தோன்றி இருக்கின்றன. அதையெல்லாம் மாற்றிக்கொள்வதற்கு நமக்கு அந்த இறைவனே குருவாக வந்து இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பயிற்சிகள் எல்லாம் நமக்கு அந்த இறையருள் கொடுத்திருக்கிறது. உலக சமுதாய சேவா சங்கம் என்ற ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக அமைப்பு, யோகா மற்றும் ஆன்மீக கல்வி மையம், மனித மாண்பு யோகமும் மனித மாண்பும் யோகமும் இளைஞர் வல்லமையும் என்ற ஒரு உயர்ந்த கல்வியை இந்த உலகத்திலேயே நாம் தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்துக்கு தற்கால வாழ்க்கையில இந்த உலகத்துக்கு வேண்டிய நல்வாழ்விற்கு வேண்டிய நோக்கங்கள், வாழ்க்கை கனவுகள் என்னென்ன, அதை எப்படி அடைவது, இதை விஞ்ஞானத்தினால் மட்டும் அடைந்துவிட முடியாது. ஆன்மீக மெய்ஞான உள்ளுணர்வு கல்வி அவசியம் தேவை. இத்தகைய ஒரு முறையைத்தான் நாம் நமது அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. இதை இதுவரை இந்த பயிற்சிகளில் ஈடுபடாதவர்கள், நம்மை சுற்றி இருப்பவர்கள், தெரியாதவர்களுக்கெல்லாம் தெரியப்படுத்த வேண்டியது இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய கடமையும் பொறுப்பும் என்று கூறி, இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஐடி பிரிவிற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, என இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இல்லை என்றால் இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காது. அதையெல்லாம் நல்ல முறையில் ஆங்காங்கு நல்ல ஒரு உலக சமுதாய சேவாசங்கள் ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கிறது. தொண்டாற்றக்கூடிய அருளாளர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இருக்கிறீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். முடிந்த உதவிகளை ஆங்காங்கு செய்து கொண்டே இருக்கிறீர்கள். தவ மையங்களுக்கும் மன்றங்களுக்கும் அறிவித்திருக்கோயில்களுக்கு தொண்டாற்றுவதற்கு எண்ணற்ற ஆசிரியர் பெருமக்கள் தொடர்ந்து எந்தவித பிரதிபலனையும் பார்க்காமல் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் செலுத்தி இந்த மனவளக்கலைக்காக தொண்டாட்டி கொண்டிருக்கக்கூடிய ஞான ஆசிரியர்கள் உலகமெங்கும் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நல்ல முறையிலே இந்த காலத்தில் இப்பொழுது செய்யாவிட்டால் எப்போது செய்வது, நாம் செய்யாவிட்டால் யார் செய்வது என்ற வகையில நல்ல முறையிலே இதை நாமும் உணர்வோம். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் இதை உணர்த்துவதற்கு உதவி செய்வோம் என்று கூறி, அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி, எல்லாம் வல்ல அருட்பேர் ஆற்றலின் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி, பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து நாம் தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கின்றோம். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு செல்லலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். செல்லலாமா? வாழ்க. நல்லதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். முதல் அன்பராக வேத லோகா, வாழ்க வளமுடன்மா.
வாழ்க வளமுடன் அம்மா. தேங்க்ஸ் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனுங்க ஐயா. ஜாம்பியால இருந்து பேசுறேங்க ஐயா. ரொம்ப எக்ஸலண்டாய ஸ்பீச்சுங்க ஐயா. வாழ்க வளமுடன். பேரு பிரமிளாங்க ஐயா. ஐயா, இப்போ ஒருத்தர் அப்ரோச் பண்றோம். அவங்க ஆல்ரெடி சொல்றாங்க, இல்ல நான் இந்த யோகால இருக்கேன், அப்படி இருக்கேன், நான் ரொம்ப ஆழ்ந்த பக்தியில இருக்கேன், இப்படி எல்லாம் சொல்லும் போது ஃபர்தரா நம்ம அவங்க கிட்ட பேசலாமா, இல்லைன்னா நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வந்துடலாமாங்க ஐயா? எப்படிங்க ஐயா நம்ம அது மூவ் பண்றது, இந்த மனவளக்கலை யோகா பத்தி? ஒரு பெரிய கேள்வியை சர்வசாதாரணமா கேட்டுட்டீங்க. ஐயா. ஆ. எப்படி மூவ் பண்றது அப்படிங்கிறது ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சியே கொடுக்கிறோம். எப்படி இந்த சமுதாயத்திலே வேதாத்திரியத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டும், கேட்பவர் எந்த நிலையில இருக்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏத்த மாதிரி சொல்லணும். எல்லாருக்கும் பொதுவாக அப்படியே எல்லாம் ஒரே கருத்தை எல்லாருக்கும் சொல்லிட முடியாது. உயர்ந்த கருத்தா இருந்தாலும் சில பேருக்கு எதை சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. அதை அந்த மாதிரி தான் நம்ம அப்ப ஒரு மாணவர்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு படித்தவர்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு ஆசிரியர்களுக்கு எப்படி சொல்றது, ஒவ்வொரு துறையில மக்கள் ஒவ்வொரு அறிவை ஏற்கனவே பல்வேறு அறிவை வச்சிருக்கிறாங்க. இது எல்லாம் அவர்களுக்கு தெரிந்த விஷயமாகவே இருக்கும். ஆனால் அங்கே எது விடுபட்டு போனது, அந்த விடுபட்டு போனதை இங்கே நான் இங்க வந்தீங்கன்னா கத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லுவோம். அதுதான் இந்த இன்றைய பாடமே. ஒரு கல்வி, உயர்ந்த கல்வி நம்மிடம் இருக்கிறது, இது சமுதாயத்துக்கு தேவையாக இருக்கிறது, அதை சரியாக கொண்டு போய் கொடுக்க வேண்டும். இது கிடைச்சா என்னென்ன நன்மை கிடைக்குங்கிறத நீங்க சொல்லணும். உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம். இது தவிர வேறு என்ன வேண்டும்? இது எல்லாமே இந்த பயிற்சியில இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நாம எடுத்து சொல்லணும். அந்த எடுத்து மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய அறிவை நாம் தொடர்ந்து பெற வேண்டும். அந்த அனுபவத்தை கூட்டிக்கணும், அந்த ட்ரைனிங்கை கூட்டிக்கணும். மனவளக்கலை மன்றங்கள் அதற்காக நமக்கு பல வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக பாப்பு அவர்கள். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். தம்பி நாமக்கல்ல இருந்து பேசுறது தம்பி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ரொம்ப சிறப்பு தம்பி, ரொம்ப சிறப்பு. அழகா ஒரு பாடலோட ஆரம்பிச்சீங்க பாருங்க. இவ்வளவு சிறப்பா இருந்தது. நல்ல குரலா, நல்ல ராகமா பாடினீங்க. ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் நிறைய கத்துக்கள். ரொம்ப அருமை அருமை. நல்ல மகான், 10 மகான்கள் சொன்னது, நம்ம மகரிஷி சொன்னது, அப்படியே உணர்ந்து உணர்ந்து உணர்வு பூர்வமா கொடுக்கறதுங்கிறது நம்ம படிச்சுட்டு சொல்றதுங்கிறது ஒரு மாதிரி, உணர்வு பூர்வமா சொல்றதுங்கிறது ஒரு மாதிரி. அந்த வகையில நீங்க எந்த அளவுக்கு உணர்ந்து சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க முடியுது தம்பி. அது போல இப்போ நான்லாம் கூட அப்படிதான் இந்த கண் திறந்தது அப்படிங்கிற போது நான் அடிக்கடி நினைச்சுக்கிறது, நம்ம மனவளக்கலைக்கு முன்னால எப்படி கண்மூடித்தனமா இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லாவே உணர முடிஞ்சது. இப்பதான் கண் தெரிஞ்சது மாதிரி. எத்தனை வயசான காலத்துல தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது, எவ்வளவு நம்ம கண்மூடித்தனமா இருந்திருக்கிறோம் அப்படிங்கிறது நல்லாவே உணர முடியுது தம்பி. அது போல இந்த குழந்தைங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அறிவு கல்விதான் நிறைய கொடுத்துட்டே இருக்கிறோம். நல்ல அறிவா இருக்கிறாங்க இப்ப இருக்கிற குழந்தைங்களாம். அவங்களுக்கு அப்படியே இந்த ஞானத்தையும் திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி நிறைய அடிக்கடி இதையே தான் திருப்பி திருப்பி அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமா சொல்லிட்டு இருந்தீங்க. இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே, இப்படி வரணுமேன்னு அந்த ஆதங்கம் தான் எல்லாத்துக்குமே. அவங்களுக்கு எப்படியாவது சொன்ன மாதிரி நம்ம கல்விதான், நம்ம கல்வி தர வேற எந்த கல்வியுமே அவங்களுக்கு ஞானத்தை கொண்டு வர முடியாது. அதுதான் இப்ப அந்த வகையில நல்லா நம்ம ரொம்ப சிறப்பா தான் போயிட்டு இருக்குது. அவங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா கட்டாயம் நம்ம மகிழ்ச்சி கனவை நம்ம நனவாக்க முடியும் தம்பி. ரொம்ப சிறப்பு தம்பி. நல்ல வாழ்த்துக்கள். நீங்களாம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுனாலதான் ஓரளவுக்கு இதை நம்ம நல்லா பண்ண முடியுது. வாழ்த்துக்கள் தம்பி. தம்பதிகள் வாழ்க வளமுடன் தம்பி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மனம் தூங்குகிறது, பொறுப்பு தூங்குகிறதுங்களா? அது என்னதுங்க மனம்? பல்வேறு, அதாவது மனம் என்கிறது விழிப்பு நிலை இல்லாம இருக்குது அப்படிங்கிறது தான் தூங்குகிறது என்று சொல்லப்படுறோம். சில பேருக்கு அவங்களுடைய பொறுப்பு இருக்கிறது,
அந்த பொறுப்பை சரியா செய்யாம தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல சிலர் ஒருத்தருக்கு ஒரு அலுவலகத்துல அவங்களுக்கு உரிய ஒரு வேலை இருக்குது, ஒரு கடமை இருக்குது. அந்த கடமை சரியா ஆட்டல அப்படின்னா அவங்களுடைய பொறுப்பு உணர்வு தூங்குகிறது. இதுதான் இதுவும் ஒவ்வொருத்தருடைய டியூட்டிஸ், இந்த கடமைகளை சிறப்பாக செய்வதற்கு ஞானக்கண் தேவை. ஒவ்வொருத்தருடைய மனமும் விழிப்பு நிலை நல்ல செயலை செய்வதற்கு ஞானக்கண். அந்த இடத்துலதான் மனம் தூங்குகிறது என்று சொல்லியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்க பாடல் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. ஃபர்ஸ்டே அது எனர்ஜியா இருந்துச்சு கேட்கும் போது. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக வளர்மதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்க மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா வளர்மதிமா. வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சிந்தனை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு சார். நல்ல ஒரு தெளிவான சிந்தனை. மகரிஷி பாடல்களாகட்டும் கருத்துக்களாகட்டும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ நான் எம்ஏ யோகா முடிச்சிருக்கேன் நம்மளுடைய வேதாத்திரத்துல. இப்போ வேலை கிடைக்கணும்னா அது எந்த பேஸ்ல போகணும் அப்படிங்கறது எனக்கு கொஞ்சம் தெளிவு வேணும். யோகா முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் யோகா டிப்ளமாவும் முடிச்சிருக்கேன். இப்போ டிப்ளமா போட்டாங்க இல்லையா ஜெயின், அதுவும் முடிச்சிருக்கேன். அப்புறம் டிஒய்பிடியும் முடிச்சிருக்கேன். ஓகே. மனவளக்கலையில பேராசிரியராக அதுக்கு உண்டான அப்ளை பண்ணிருக்கீங்களா? ஏபிடி முடிச்சிட்டேன் சார். ஏபிடி இருக்கீங்க. என்ன உங்களுக்கு கல்வி தகுதியில அப்படியே இன்னும் மேல வரணும்னு பாக்குறீங்களா? கல்வி தகுதி எனக்கு மேல வரணும் இல்ல. ஆல்ரெடி நான் வந்து பிஎஸ்சி பிஎட் கேஜி ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். நான் டீச்சரா ஆல்ரெடி வந்து 9 years ஒர்க் பண்ணேன் கேஜி டீச்சரா. நம்ம வேதாத்திரத்தை கொண்டு போனோம். ஏன்னா வந்து அந்த கல்வி எல்லாம் வெறும் ஏட்டு கல்வியா தான் நான் பாக்குறேன். வெறும் அது என்ன மேக்ஸ் படிச்சோம், கெமிஸ்ட்ரி படிச்சோம், பிசிக்ஸ் படிச்சோம், பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் நானு. அந்த கல்வியெல்லாம் நம்ம வாழ்க்கையில அப் டு டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ணவே இல்லை. ஆனா ஒரு வேதாத்திரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், பிறருக்கு கொடுக்கணும், நம்ம கொடுக்க நம்ம கடவுள் கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய கருத்துக்களை வேதாத்திரம் வந்த பிறகுதான் நான் வந்து தெளிவடைஞ்சேன். ஸோ எல்லாம் படிச்சோம். நாங்க எம்ஏ யோகா முடிச்சேன். அப்புறம் டிஒய்பிடி போட்டாங்க, அதுவும் முடிச்சேன். எனக்கு இந்த வேதாத்திரத்தை கொண்டு போய் சர்வீஸ் பண்ணணும். இப்ப ஸ்கூல்ஸ் போயிட்டு இருக்கோம். மயிலாப்பூர் மனவளக்கலை மன்றம். நானு ஸ்கூல்ஸ் போயிட்டு இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சரி, இது படிச்சதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூல்ல போய் ரெகுலரா போய் நம்ம வேலை செய்ய முடியுமா அப்படி கேட்கிறேன் சார். வாழ்க வளமுடன். நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. இது மன்றத்தின் மூலமாக, மன்றங்கள் மூலமாக இந்த இதை வந்து நிறைய பேருக்கு நம்ம சொல்லித்தரலாம். நீங்களே ஒரு தவமையை எங்கேயாவது உருவாக்கி அதை சொல்லித்தரலாம். உங்க வீட்டிலேயே இடம் இருந்தா அதை பண்ணலாம். இல்லை எங்கேயாவது உங்க பக்கத்துல தவமயங்கள் இல்லைன்னா அந்த தவமயத்தை உருவாக்கி சொல்லித்தரலாம். இல்லை அருகில் உள்ள பள்ளிகளில் போய் நீங்க சொல்லித்தரலாம். பள்ளிகளில் முழு நேரம் இந்த மாதிரி யோகா ஆசிரியர்களே தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒழுக்க பழக்கத்தை சொல்லித்தரதுக்கு ஆசிரியர்கள் தேடுறாங்க. அந்த மாதிரி முழு நேரமா போய் சொல்லித்தரலாம். நம்ம அமைப்புல கிராமிய சேவை திட்டம் என்ற முறையில கிராமங்கள்ல போய் ஒரு 6 மாதம் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்து பயிற்சிகளை சொல்லித்தரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய கம்பெனிகள்ல திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள்ல கேட்கறாங்க, எங்களுடைய ஊழியர்களுக்கு இந்த பயிற்சி சொல்லித்தரணும்னு கேட்கறாங்க. இப்படி பல்வேறு இடங்கள்ல வாய்ப்புகள் இருக்கு வேதாத்திரிய தொண்டினை ஆற்றுவதற்கு. அந்த வகையில நீங்க எதை வேணும்னாலும் தேர்ந்தெடுத்து உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அதையெல்லாம் பார்த்துட்டு எந்த முறையில் இதை செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக பத்ரி சபரீஷ் அவர்கள். வாழ்க வளமுடன். அ- அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வளமுடன். ஐயா எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ நீங்க வந்து இந்த வாலண்டியரிங் இந்த சேவை சொல்றாங்க இல்லைங்க ஐயா. இப்ப சில பேருக்கு இப்போ எங்க நம்ம மன்றத்துக்கு வர்றது வந்து அவங்களுக்கு அதெல்லாம் வந்து அதுல விருப்பம் இல்லை அப்படின்னா வெளியில கூட ஏன்னா அவங்க வந்து அதெல்லாம் வந்து இல்ல அங்கெல்லாம் போக வேண்டாம் அந்த மாதிரி சொன்னா வெளியில கூட போய் சர்வீஸ் பண்ண கூட நான் சொல்லுவேன் ஐயா. அது அந்த மாதிரி சொல்லலாம் இல்லைங்க அவங்க வெளியில கூட ஏன்னா இந்த கத்துக்க முடியாது, பட் அட்லீஸ்ட் அந்த சேவை மனப்பான்மையாவது இருக்கும் இல்லைங்கய்யா. அவன் சில பேருக்கு அந்த இதுல ஈடுபாடே இல்லாதான் கேட்டேன் ஐயா. புதிய ஒருக்கா எப்படி சொல்றீங்க? இல்லைங்க இப்போ போய் இப்போ என்ன சொல்றேன்னா இப்போ நீங்க ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போய் இதை ஹெல்ப் பண்றது அந்த மாதிரி அதுல வந்து அதுல என்ன கேக்குறாங்க ஐயா, அதுல எந்த அளவுக்கு இல்ல தியானத்தை தான் அவங்க கத்துக்கணும், சேவை கூட பண்ணலாமே அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாங்க ஐயா. பண்ணலாமே, தாராளமா சேவை செய்யுங்க. எந்த சேவை எப்போ வரும்? ஒரு மனிதனுக்கு ஞானக்கண் திறந்தாதான் சேவை மனப்பான்மையே வரும். அந்த வகையிலே ஞானக்கண் திறந்தவர்கள் பல்வேறு வகையிலே சமூகத்துக்கு நம்ம கடமையை ஆற்ற முடியும். அது சேவை என்பதும் ஒரு வகையில எந்தெந்த வகையில சேவை செய்யறதும் சிறப்பு தான். அது ஒன்றும் இது இல்லை. பல்வேறு வகையில நம்ம இந்த உலகத்துக்கு கடமை செய்யலாம். சரிங்க ஐயா, நன்றி. தேங்க்யூ. நன்றி. அன்பர் இந்த கேள்வி வாழ்க வளமுடன். பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் ஒருத்தர் சேவையை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. மழை வந்ததுன்னா உடனே போய் அதுக்கு ஒரு உதவி செய்வாங்க, வெள்ளம் வந்ததுன்னா போய் உதவி செய்வாங்க, உடை இல்லாதவங்களுக்கு உடை வாங்கி கொடுப்பாங்க. இப்படி பல்வேறு ஆன்மீகத்துல சேவை அப்படிங்கிறது பல சேவைகள் இருக்கிறது. அதுல கல்வி சேவை, படிக்காதவங்களுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யறது, அல்லது ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை நடத்த கூட முடியல, அவங்களுக்கு பொருள் உதவி செய்யறது, இப்படி பல்வேறு உதவிகள் இருக்கிறது. அதுல மிக உயர்ந்த சேவை ஞான சேவை என்பது. அதாவது ஒரு மனிதனுக்கு அவனுடைய அறிவை உயர்த்தி விடக்கூடிய ஒரு சேவை இருக்கிறது. அந்த சேவையைத்தான் நமது அமைப்பு வேகமாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு மீனை கொடுக்கறத விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்று ஒரு மேல்நாட்டு பழமொழி இருக்கிறது. அதுபோல ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதை விட, அவனை கையேந்தர் நிலைக்கு வைத்திருப்பதை விட, அவன் இனி கையேந்தாத நிலையை அடைய வேண்டும் என்பதற்கான ஞானத்தை தான் நாம் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஞானத்தை தான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இது நாங்க ஸ்கூல்ல எல்லாம் போய் கொடுக்குறோம் ஐயா. இந்த பசங்களுக்கு 2 ஸ்கூல்ல கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்கூல்ல 110 பேரு, ஒரு ஸ்கூல்ல 150 பேர். பசங்க ஒரு சில பசங்க அப்படி ஏத்துக்கிறாங்க ஐயா. தியானம் சொல்லி கொடுத்தாலோ இல்ல உடற்பயிற்சி சொல்லி கொடுத்தாலும் அப்படி ஏத்துக்கிறாங்க. அந்த ஒரு சில பசங்க அவங்களால மத்த பசங்க டிஸ்டர்ப் ஆகுது. அப்படிங்கும்போது நான் கூட சொன்னேன், இந்த குழந்தைங்களையும் மகரிஷியை ஒருநிலைப்படுத்தணும் மனசு அப்படின்னு வேண்டிட்டு தாயா நேத்து நாங்க தீட்சை கொடுத்தோம். அவ்வளவு பசங்களும் அருமையா கத்துக்கிறாங்க ஐயா. இப்ப இந்த காலத்து பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல அவ்வளவு நல்லா இருந்ததுயா. ரொம்ப எனக்கு இந்த கல்வின்னோன்னா எனக்கு நேத்தி நம்ம அந்த ஸ்கூல்ல போய் எல்லா பசங்களும் செஞ்சதுக்குதான் நம்ம ஒரு தொண்டா செஞ்சோமேனு ஒரு மன திருப்தி இருந்ததுயா. நன்றி சொல்லதான் ஐயா கூப்பிட்டேன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நல்ல தொண்டு செய்றீங்க, வாழ்த்துக்கள். நிறைய இது மாதிரி பள்ளிக்கூடத்துல போய் நம்ம அன்பர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் தொண்டு ஆற்றுறோம். அங்கே சிரமங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 100 ஒரு 10 பிள்ளைங்க இதை கவனிக்க விடாம செய்துக்கிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பொறுமையோடு இருந்துதான் நம்ம இதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. ஏன்னா எல்லாரும் அப்படியே ரெட் கார்பெட்டை விரிச்சு நம்மளை வரவேற்பது இல்லை. பல்வேறு அதெல்லாம் நமது குரு பல சிக்கல்களை சந்தித்து எல்லாம் செய்து மகிழ்ச்சி அதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்ப நமக்கு பல்வேறு பள்ளிகள்ல போன உடனே நம்மளை வெல்கம் பண்றாங்க. அந்த மாணவர்கள் இன்னும் வரவேற்கக்கூடிய காலம். இன்னும் இப்பதான் ஸ்கை யூத் விங்னு ஒண்ணு தொடங்கி இருக்கிறோம். இது எல்லா பள்ளிகளிலும் உள்ள மாணவர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய திட்டம் ஒன்று இருக்கிறது. இன்னும் வருங்காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பள்ளிகளிலும் ஸ்கை யூத் விங் ஒன்று இருப்பார்கள்.
அப்பொழுது ஓகே அவர்களே ஆண்டி. நமக்கு அந்த சிரமத்தை எல்லாம் குறைத்து விடுவார். வாழ்க வளம். ஐயா நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக உமையாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஐயா எனக்கு 2 கேள்வி இருக்குங்க ஐயா. இப்ப முதல் கேள்வி, அறிவில் அறிவை அறிவது ஞானம் அப்படின்னீங்கல்லங்க ஐயா, அந்த கேள்விங்க. அறிவில் அறிவை அறிவது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கேட்கறேங்க ஐயா. அதாவது அறிவையே ஞானம்னு சொல்வது பொதுவாக வழக்கு இருக்குது. ஞானம் என்பதே அறிவு. ஆனால் எது என்னிடம் அறிவாக இருக்கிறது என்று அந்த அறிவையே அறிந்து கொண்ட மனிதன் ஞானம் பெறுகிறான். அதைத்தான் அருள் தந்தை சொல்றாரு, அறிவை அறிந்த தெளிவே ஞானம் என்று சொல்றார். இப்போ ஒரு செல்போன் இருக்கு இல்லையா, அந்த செல்போனுக்குள்ளார ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் இருந்து அதை இயக்குகிறது. எல்லா விஷயங்களும் இருக்கு. அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் அதை இயக்குவது அறிவு. அந்த அறிவையே அந்த அறிவு எங்கிருந்து வந்தது, இந்த அறிவு எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதுதான் உயர்ந்த ஞானம் என்ற கருத்துல ஆன்மீக பெரியவர் சொல்றாங்க. சரிங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். அப்புறம் ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டாங்க ஐயா, அவங்களுக்கு தூங்கும் போது கனவா வந்துகிட்டு இருக்கு, இது எப்படி டிஸ்டர்ப் இல்லாம தூங்குறது, கனவு இல்லாம வராம தூங்குறது அப்படின்னு கேட்டாங்க ஐயா. அதுக்கு கேட்கிறேன். கனவு நம்மளுடைய எண்ணங்களுடைய கசிவு தான் கனவு. ஆழ்ந்த அமைதிக்கு போனோம்னா அலை ஃப்ரீக்குவன்சியில புறமணம், நடுமணம், அடிமணம்னு இருக்குது. அந்த மேல் மனதுல அங்கே விழித்திருக்கும் போது மனம் வெளியில போய் பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம நடுமணம் என்ன பண்ணோம், என்ன பதிவு வச்சிருக்கிறதோ அதை எடுத்து காமிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்ப தூங்கிட்டு இருக்கும்போது அந்த நடுமனதுல என்னென்ன பதிவுகள் இருக்குதோ அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த மனதுக்கெல்லாம் நல்ல ஓய்வு கொடுத்துட்டு அவங்கள படுக்க சொல்லுங்க. இரவு கூட நல்ல ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு சாந்திதம் பண்ணிட்டு படுத்து பார்க்க சொல்லுங்க. அப்படியே அப்படியே கனவுகளற்ற தூக்கம் என்பதெல்லாம் கிடைக்கும். தொடர்ந்து அவங்க தியானம் பண்ணிக்கிட்டே வரணும். அகத்தாய் பண்ணிக்கிட்டே இந்த எண்ணங்களை எல்லாம் சீரமைக்கணும். இந்த பயிற்சி ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி தொடர் பயிற்சியில தான் அவங்களுக்கு இந்த கனவுகள், அவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு அன்டிஸ்டர்ப்டு மைண்ட், தூங்கும்போது மனதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அது கிடைக்கும். முயற்சி பண்ண சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்க. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. அம்மா நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக பிரேமலதா பால்ராஜ் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்க. உங்க உரை ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அது நாங்க நல்லா இருந்ததுன்னு சொல்றதுக்கே எங்களுக்கெல்லாம் ஒரு இது வேணும். அதனால அதை கேட்கறது, அதை கேட்டு நாங்கள் ஞானத்தை வளர்த்துக்கிறது தான் எங்களோட தகுதிங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம்ங்க ஐயா. நான் அரியலூர், ஆனால் பெரம்பலூர் மன்றத்துலேருந்து நிறையா ஸ்கூலுக்கு சேவைக்கு போயிருக்கேங்க ஐயா, தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு. இப்போ நான் சென்னையில் இருக்கிறேன். சென்னையில் வெஸ்ட் முகப்பேரில் இருக்கிறேன். நீங்கள் ஏங்க ஐயா நீங்களாம் தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் இல்லையா எங்களுக்கு, இந்த மாதிரி யோகா முடிச்சவங்களுக்கெல்லாம்? அந்த முயற்சியில் இருக்கிறோமா? எல்லாம் அரசாங்கத்தினுடைய பள்ளி கல்வி அமைச்சரெல்லாம் பார்த்து இந்த வருடம் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் இந்த யோகாவை, நமது மனவளக்கலையை கற்றுக் கொடுப்பதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அதனால ஏற்கனவே நடத்தி இருக்கிறோம். அப்படி ஒரு அனுமதி எல்லாம் வாங்கி நடத்திட்டு இருக்கிறோம். ஆங்காங்கு சில மாவட்டங்களில் அந்த மாவட்ட கல்வி அலுவலர்களுடைய ஒப்புதலோடு அங்கங்கே நடத்திட்டு இருக்கிறாங்க. விரைவிலே தமிழகம் எங்கும் அதுக்கு ஒரு ஒப்புதல், அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று அதை நம்ம நடத்துவோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் எந்த பள்ளிக்கூடத்திலும் அப்படி அனுமதி கொடுத்துட மாட்டாங்க. அரசு பள்ளிகளில், தனியார் பள்ளிகளில் அவங்க நிர்வாகம் நினைச்சா உடனே கொடுத்துட்றாங்க.
ஆமாங்கய்யா நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் நிறைவேறட்டும். வாழ்த்திக்கிட்டே இருங்க. அந்த ஆமாங்கய்யா முயற்சியை நமது உலக சமுதாய சேவா சங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நம்ம தலைவரையாவுடைய வழிகாட்டுதல்ல அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. ஐயா நிறைவு செய்துக்கலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. ஒரு சிறப்பான சிந்தனையோடு அந்த இனிமையான குரலில் மகாகவியின் பாடலை இந்த முதன்முறையா நான் செவிமடுத்தோங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே